ஜீவன் இருந்திருக்கு. இப்ப இயேசு வந்து ஒரு பிள்ளையா இந்த உலகத்துல பிறந்திருக்கலாம். இப்ப அப்படி பிறக்கும் போது இப்போ இயேசு நார்மல் ஒரு பிள்ளையா நம்ம எப்படி இருந்திருக்கோமோ அப்படிதான் பிறந்திருப்பாரு. இயேசு பிறக்கும்போது கடவுளா பிறந்தாரா? இல்ல, ஒரு மனுஷனா பிறந்தார். ஓகே, அப்ப அவர் எப்படி ஒரு வயசுக்குள்ள என்ன growth அவர் டெவலப்மெண்ட் ஆகுமோ அப்படிதான் அவருக்கு ஆயிருக்கும். 2 வயசுல ஒரு பிள்ளைக்கு என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குமோ அப்படிதான் இருக்கும். அதாவது ஒரு வயசுக்குள்ள ஒரு கடவுள் அப்படி இல்ல, அவர் 2 வயசுக்குள்ள ஒரு கடவுள் அப்படி இல்லை, அவர் கடவுள் இல்ல. அந்த நேரத்துல அவர் எப்படியா இருந்தாரு? சாதாரண பிள்ளைகளா இருந்தாரு. அதுக்கு தேவன் ஒரு ட்ரெயினர் வச்சாரு. அதாவது மதர் மேரியும் ஜோசப் சாதாரண ரோல் பிளே பண்ணல. மேரியும் ஜோசப் எப்படி பிளே பண்ணாங்க? முக்கியமான ஒரு ரோல் பிளே. இயேசுவை ட்ரெயின் பண்ற ரோல் அவங்களுக்கு தான். சாதாரண மேடை போடணும், அதாவது அவங்க தான் ட்ரெயின் பண்றாங்க. இது அப்போ என்னன்னாக்கா, மேரி எப்படி சொல்லிருப்பாங்கன்னா, இயேசு கிட்ட, இயேசுவே நீ பரிசுத்த ஆவி தேவனால் பிறக்கப்பட்டவர் நீ சொல்லிருப்பாங்களா இல்லையா? இப்போ ஒரு வயசு வரும்போது அவங்க புரிஞ்சுக்கிற நிலைமை ஒரு 3-4 வயசுல ஆரம்பிச்சிருக்கலாம். புரியுதுக்கு அப்புறம் மத மேரிய ஜோசிக்கு சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஸ்பிரிட் ஃபீல்டு பீப்புள், அவங்க ஆவியில் நிரம்பி இருக்கிற ஜனம், அவங்க ரைட்சஸா வாழ்ந்தவங்க. அப்போ அவங்களுக்கு முக்கியமான ஒரு ரோல் ஆண்டர் கொடுத்தது. அப்ப இயேசு சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ இயேசுவால பிறந்திருக்கிற, அதாவது பிதாவால பிறந்திருக்கிற, நீ பரிசுத்தாவியால பிறந்திருக்கிற, நீ பிதா பிறந்திருக்கிற ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. நான் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி நான் இங்கெல்லாம் இட்டுன்னு போனோன்னு, இப்படி எல்லாம் தப்பிச்சு போகணும், இப்படிலாம் உன்னால இந்த உலகத்துல இப்படி ஆக போகுதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு, உன்னாலதான் இங்க மீட்பு வரப்போகுது ஆண்டவர் தேவன் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? கத்து கொடுத்திருப்பாங்க. அதான் வசனம். நம்ம வசனம் பார்க்கலாம். லூக் 2:40. லூக் 2ஆம் அதிகாரம் 40. இயேசு வசனத்துல தான் இருக்கு. இயேசு எப்படி வளர்ந்தாரு? இயேசு கடவுளா வளரும். அவர் படிச்சார். அவரு 5 வயசுல இந்த இப்ப முஸ்லிம்ஸ் எப்படி 5 வயசுல படிக்க ஆரம்பிக்கிறாங்க, தோராவா என்ன அந்த மாதிரி அந்த காலத்துல இயேசு 5 வயசுல அவரும் தியானம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அது ஆரம்பிக்கிற வேலையில இவங்களும் சேர்ந்து கத்து கொடுக்குறாங்க, ட்ரெயின் பண்றாங்க. படிங்க 2:40 சீக்கிரப்படாது. And the child grew and became strong. He was filled with wisdom and the grace of God was on him. ஆண்டவரோட கிருபை அவர் மேல இருந்துச்சு. அவரே ஆண்டவர் சொல்லல, பிதாவது கிருபை இருந்துச்சு அவர் மேல. ஆனா அவரு கடவுள் இல்ல, இயேசு கடவுளா இல்ல. படிங்க தமிழ்ல. பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்ப பிள்ளை வளர்றாரு, வளர்ந்து அவர் ஸ்ட்ராங் ஆகுறாரு, ஞானத்துல அவரு நிரம்புறாரு. எப்படி வந்துச்சு ஞானம்? ஒண்ணு அப்பா அம்மா ட்ரைனிங், அப்பா அம்மாக்கு பிதா கொடுத்த வெளிப்பாடு எல்லாம் சொல்லி சொல்லி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் படிச்சிருப்பாரு. இது படிக்கும் எப்படி இருந்திருக்க சொல்லுங்க அவருக்கு. அப்போ நீங்க பரிசுத்தாவியால் ஒரு பிள்ளை பிறக்க போறார் அப்படின்னு இருக்கும்போது, this is talking about me, என்ன பத்தி பேசுது, என் அப்பா அம்மா என்கிட்ட சொன்னதை பத்தி பேசுது. அப்ப ஒரு ஞானத்தால வளர்றாரு. அப்ப ஐசாயா பேசுறாரு. என்ன பேசுறாரு ஐசாயா? ஒரு புள்ள வருவாரு, மீட்க போறாரு அந்த உலகத்துல. அப்ப அது படிக்கும் போது இவர் ஓடி போய் கேட்டுப்பாரு அதை மேலிட்ட. நம்ம இமேஜின் பண்ணல எப்படி வாழ்ந்துருப்பாரு அவரு. அம்மா இது எதை பத்தி தானே பேசுது? நான் தானே மீட்க போறேன்னு சொன்னீங்க, நான் தானே பிதா ஆவியில பிறக்கப்பட்ட நான் தானே சொன்னீங்க, இப்ப இது என்ன பத்தி தானே பேசுது? அவரு வளர்ந்துருப்பாரு ஞானத்தால். அதான் வசனம். அதே வசனத்துல நீங்க 51 படிக்கலாம். பின்பு அவர் அவர்களோட கூட போய் நாசரேத்து ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். obedientா, அதாவது then he went down to Nazareth with them. யாரு? பேரண்ட்ஸ் கூட போறாரு. and was obedient to பெற்றோருக்கு obedientா இருந்தாரா இயேசு. படிமா. கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். அப்போ மத மேரி பிதா சொன்ன காரியமோ, அதாவது கேப்ரியல் சொன்ன காரியத்துல எல்லாமே ட்ரெஷர் பண்ணாங்களா, ஹார்ட்ல ட்ரெஷர் பண்ணி நம்ம கத்து கொடுத்துருப்பாங்க. இயேசுக்கு இப்படிதான், இயேசு நீ இப்படி, நீ இப்படி, உங்க பவர் இப்படி, உங்க அது இப்படி, உங்க இது இப்படி, நீ தான் எல்லாம் பார்க்க போற, நீ ரத்தத்தை கொடுக்க போற, நீ மீட்க போற ஜனத்தை, இதெல்லாம் இருக்குதா இல்ல பழைய ஏற்பாடு. அப்ப இவங்களும் சொல்லி இவரும் படிக்கும்போது this is talking about me, இது என்ன பத்தி பேசுது, இந்த என்ன பத்தி பேசுது, அவரை பத்தி பேசுது, அவரு அது கத்துருப்பாரு. அப்ப அடுத்த வசனம் படிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ and Jesus grew in wisdom and stature and in favor with God and man. அப்ப என்ன இருக்குது? இயேசு அப்படியே வந்துச்சு எல்லாம் இருக்குதா? இல்ல, அவர் வளர்றார். இயேசு ஒண்ணுன்னா கத்துன்னு வளர்றார். அப்ப இயேசு பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும். நான் யார்? பிதாக்குள்ள நான் யார்?
ஒரு ஒரு வசனமா தியானிக்கும் போது என்ன பத்தி பேசுது, இது நான் தான் வளர்றாரு. அவர் அதை புரிஞ்சுக்கிறாரு, அவர் அதை விசுவாசிக்கிறாரு. இயேசு விசுவாசிக்கிறார். Praise God. Hallelujah. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம யார் இயேசு. இப்ப இயேசு பிதா பத்தி படிச்சு அப்ப நமக்கு இங்க என்ன இருக்குது, நம்ம யார், நம்ம புரிஞ்சிருக்கிறோமா இன்னைக்கு. இப்ப இயேசு வந்து எல்லாம் அது மேல சொன்ன பிறகு படிக்கும் போது இது என்ன பத்தி தான் சொல்லுதா, உண்மை இது நான் தானா, அவர் சந்தேகப்படல. ஏன்னா அங்க சுத்து வட்டாரத்துல பரிசுத்தாவியில பெருக்கப்பட்ட பிள்ளை யாரா இருக்கிறாங்க, அவர் படிச்சு அவங்க அம்மாட்ட கேட்டு அவர் கிளாரிஃபை பண்ணி அவர் வளர்றாரு. ஞானத்தால வளர்றாரு, தேவனோட தயவுனால வளர்றாரு, தேவனோட ஞானத்தினால வளர்றாரு, அப்புறமா கிருபைனால வளர்றாரு, தவிர அவரே காடன் வளரல. ஓகே, சோ எல்லா பிள்ளைங்களை போல அவரும் 1 வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தாரு, 2 வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தாரு, 3 வயசுல எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்தாரு. அவங்க அப்பாவுக்கு ஒபீடியண்டா இருந்தாரு. அவர் தேவனா வளர்ந்திருந்தானா, சின்னதுலயும் மதர் மேரியோ ஜோசப் என்ன பண்ணிருப்பாங்க, டெய்லி கதல ஏசு முட்டி போட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க. செஞ்சாங்களா? அது செய்யல. அவங்க பிள்ளையாதான் வளர்த்தாங்க. Praise God. Hallelujah. இப்ப நம்ம வந்து 2 மாதிரியான ட்ரீ பார்க்க போறோம். அதாவது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 2 விதமான ட்ரீ. ஒரு காலவர் டிலே ஆனா பரவாயில்ல இல்லையா, இது ஒரு காலத்தை கத்துக்கலாம். இன்னைக்கு கம்யூனல்னால ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை கத்து கொடுக்க போறேன். 9வது வசனம் 2:9. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். And out of the ground made the Lord God to grow every tree that is pleasant to the sight and good for food, the tree of life also in midst of the garden, the tree of knowledge of good and evil. என்ன இருக்குது? 2 மாதிரியான மரம். என்னமா? விருட்சம். ஜீவ விருட்சம்ங்கிற ஒரு ட்ரீ. இன்னொன்னு வந்து குட் அண்ட் ஈவில், நன்மை தீமை அறிந்து கொள்ளுகிறமான ஒரு மரம். இப்ப தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு? ஜீவ விருட்சம், அதாவது ட்ரீ ஆஃப் லைஃப். அதாவது ஆதாம் கொடுக்குறாரு, நீ வந்து சாப்பிடு, ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து சாப்பிடுங்க. ஓகே, அது கொடுக்குறாரு. அப்போ ஆடம்க்கு எப்படி இருக்குதுனாக்கா இப்ப ஆக்சஸ் இருக்குது. எனக்கு ஆக்சஸ் இருக்குது, ஜீவ விருட்சம் சாப்பிடுற அளவுக்கு, லைஃப் ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து சாப்பிடுறதுக்கான ஆக்சஸ் இருக்குது ஆதாமுக்கு. இப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்பிரிட்ல இருக்கிறாரு. யாரு? ஆதாம் ஸ்பிரிட்ல இருக்கிறாரு. ஏன்னா அவர் எங்க இருக்கிறாரு, என்ன சாப்பிடுறாரு? அவரு ஜீவ விருட்சம், லைஃப் கிவிங் ட்ரீல இருந்து அவர் சாப்பிடுறாரு. அப்போ அவர் ஆவியில வாழ்றாரு. அப்ப அவர் ஆவியில வாழும் போது இப்ப என்ன செய்யறாரு? ஆதாம் டிஸ்ஓபே பண்றாரு. நான் சொன்னேன் ஆதாம் பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ஓபே பண்றாரு. இப்ப என்ன பண்றாரு? டிஸ்ஓபே. இப்ப என்ன ஆயிடுதுனாக்கா, இவங்களுக்கு அந்த ஜீவ விருட்சமான அந்த மரம் இஸ் நோ மோர் அவைலபிள். லைஃப் கிவிங் ட்ரீ நோ மோர் அவைலபிள். ஏன் டிஸ்ஓபே பண்றாரு? அவர் போய் வந்து நன்மையும் தீமையும் அறியத்தக்கதா குட் அண்ட் ஈவில், நீ ஜெபம் பண்ணதுல குட் அண்ட் ஈவில் தெரிஞ்சுக்கிற ஆன மரத்துல இருந்து சாப்பிடும் போது என்ன நடக்குதுன்னாக்கா, அவங்க டிஸ்ஓபே பண்ணும்போது இனி அவங்க ஜீவ விருட்ச ட்ரீ அங்க கிடையாது, அவைலபிள் இல்லை. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை சாப்பிட்டோன்னு இவங்க கண் என்ன ஆயிடுது? ஸ்பிரிட்ல இருந்து அவரு வெளியில வந்துடுறாரு. இனி அவர் எப்படி வாழ்றாருன்னா, மாம்சத்துல வாழ்றாரு. இப்போ அவர் கண் என்ன ஆயிடுச்சு? பிளைண்ட் ஆயிடுச்சு. இப்ப தேவன் சத்தம் கேட்ட உடனே அவருக்கு தேவன் வரது தெரியாம போய் ஹைட் பண்றாரு. வரது தெரிஞ்சு அவர், அதாவது அவர் தேவன் கண் தெரியாம ஆயிடுச்சு, பிளைண்ட் ஆயிடுறாரு. இப்ப அவர் ஒளிச்சுக்கிறார், இஸ் ஹைடிங் ஹிம்செல்ஃப். ஏன்னா அவர் வந்து இப்போ குட் அண்ட் பேட் தெரிஞ்சிச்சு. ஏன்? அவர் நேக்கடா இருக்கிறார், குட் அண்ட் பேட் தெரிஞ்சிச்சு. அதுக்கு இப்ப என்ன குட் அண்ட் ஈவில் என்னன்னா, எவ்வளவு நம்ம படிச்சிருக்கோம், தட் இஸ் நத்திங் பட் ஃபிளஷ், மாம்சம். அது தெரியக்கூடாதுதான் தேவன் நினைச்சா. நீ ஸ்பிரிட்லயே வாழு, ஜீவ விருட்சத்தை ஸ்பிரிட்லயே வாழுன்னு தான் ஆண்டவர் கொடுத்தாரு. இதுதான் அர்த்தம் அதுக்கு. ஏன் இந்த மரம் வைக்கணும்? ஏன் எவ்வளவு கேள்வி வந்தது நமக்கு, ஏன் இந்த மரம் இல்லாம இருந்துக்கலாமே? அதுக்கு அர்த்தம் இல்லை. ஜீவ விருட்சத்தை வச்சாரு, ஆனா அவங்க பாவத்தை பண்ணி ஆவில வெளியில வந்து மாம்சத்தை வாழ ஆரம்பிச்சாங்க. குட் அண்ட் பேட், அந்த ஈவில சாப்பிட ஆரம்பிச்சு. குட் அண்ட் பேட்னு வச்சு, குட் அண்ட் பேட் சாப்பிட. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ தேவன் என்ன பண்றாரு, நமக்கு இப்போ வந்து நம்பிக்கை போயிடுச்சு. அதாவது ஆதாமுக்கு இப்ப நம்பிக்கை போயிடுச்சு, அவ்வளவுதான். பிலீவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இனி இவங்க வந்து மாம்சத்துக்கு இருந்தாலும் எல்லாம் கண்ணுல பாக்குறது நம்புறாரு. You started, இப்போ அவர் வந்து சைட்ல வாழல, ஃபேத்ல வாழ்ந்தார், ஸ்பிரிட்ல இருந்தார். இப்போ the moment அவங்க வந்து நன்மை தீமை இது வெறிச்ச சாப்பிட்ட உடனே என்ன வந்தாக்கா, இப்போ அவங்க கண்ணுல பார்த்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் எப்படி வாழ்ற எல்லாரும்? கண்ணுல பாக்குறது. ஓகே, சோ எப்படி வந்துச்சுன்னு பாக்கலாம். சோ கண்ணுல பாக்குறத வச்சு வாழ ஆரம்பிக்கிறாரு ஆதாம். இப்போ அவங்களே இன்வென்ட் பண்றாங்க, இது நல்லது, இது கெட்டது. ஏன்னா மாம்சத்துக்குரியமா ஆயிட்டு இருந்தால இது பாடிக்கு நல்லது,
இது பாடி கெட்டுது, யாரு அவங்கள நன்மை தீயுமே அறிஞ்சுக்க ட்ரை பண்றான். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துருக்கு. ஆவில யாருமே வாழாம இன்னைக்கு இது நல்லது, இது ட்ரை. அதாவது நான் வந்து இப்ப தண்ணி ஊத்துனா உடனே ட்ரையர் போடும். இப்ப நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா பாரு, இப்ப எதுக்காக ட்ரையர் போட தலைக்கு முடி காயறதுக்கு. இன்னொன்னு கோல்ட் ஆகக்கூடாது. யார் கொடுத்த இன்ஃபர்மேஷன்? யார் கொடுத்த? குட் அண்ட் பேட் கொடுத்த இன்ஃபர்மேஷன். ஜீவ விருட்சம் கொடுக்கல, குட் அண்ட் பேட். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆதம் வந்து கொள்ளையா பிறந்தாரா? ஆதம் கொள்ளையா பிறந்தாரா? இல்ல. அவர் எப்படி பிறக்காரு? ஒரு நம்ம என்ன இமேஜின் பண்ணாக்கா, இப்போ ஜீசஸ் ஒரு 30 years 33 years, ஸோ அவர் ஒரு 30 வயசுல ஆண்டர் பிதா கொண்டு வந்திருக்கலாம். இப்போ சைல்ட்ஹுட்னா என்னன்னு தெரியாது. ஆதம்க்கு சைல்ட்ஹுட்னா என்னன்னு தெரியாது, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. இப்போ அவரோட பாடி அவர் மெயின்டைன் பண்ணும், எல்லாம் பண்ணும். இப்போ அவருக்கு ஒண்ணுமே தெரியாதனால அவருக்கு இன்வென்ட் பண்றாரு. அவர் இன்வென்ட் பண்றாரு, இது எப்படி, இது என்ன, இது என்ன. ஏன்னா அவர் தான் இதான் ஆதாமு, இது ஈவு, இது இந்த ஃப்ரூட், இது இந்த அனிமல் நேம் வைக்கிறது அவர் தான். அவருக்கு சின்னதுல இருந்து இது இப்படி ஆகும் அப்படி ஆகும் தெரியாது. ஒரு புள்ள பிறந்திருக்கலாம். புள்ள பிறந்திருந்தா அந்த புள்ள சைல்டோட அவர் பார்த்துருக்கவே மாட்டாரு. இப்போ நீங்க ஒரு புள்ள உங்களுக்கு பிறந்திருக்கும், உங்க புள்ளிங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடி எவ்வளவு புள்ளிங்க பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு தெரியும் எப்படின்ட்டு. இப்ப எனக்கு வந்து ஒரு புள்ள இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு என் தம்பிங்களை எவ்வளவு வந்து நான் பார்த்துருக்கேன். நீங்களா ஒரு குழந்தை இப்படிதான் இருக்கும், இப்படிதான் வளரும் தெரியும். அதனால என் புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா ஆதாமுக்கு தெரியாது. நம்ம இதெல்லாம் இமேஜின் பண்ண எப்படி அப்போ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சு? எப்படி ஒரு பிள்ளைக்கு இது மருந்து இப்படி கொடுக்கணும், அது நல்லது, இது இப்படி வயிறு நோக்கி இது பண்ணும் அது பண்ணும், எப்படி வந்துச்சு? நோவு எப்படி வந்துச்சு? ஏன்னா அவன் ஆவிலன் வந்தாச்சு. மாம்சத்தை பிளைண்ட், ஹீஸ் பிளைண்ட் ஸ்பிரிட்ல, அதாவது அவர் நேச்சுரல் சென்ஸ்ல இருக்கிறார். இயற்கை, அதாவது உலக பிரகாரமான சென்ஸ்ல இருக்கிறார். ஸ்பிரிட்ல இல்ல, நேச்சுரல் சென்ஸ். புரியுதுங்களா? அவருடைய ஸ்பிரிட் சென்ஸ் வெளியே வந்தாச்சு. எல்லாம் நேச்சுரல் சென்ஸ்ல இருக்கிறாரு. அது இப்படிதான் வந்திருக்கும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு வந்து இப்போ வந்து நம்பணும். அதாவது என்ன நம்பணும், எப்படி நான் வாழ்வேன், என்ன பண்ண. அப்பதான் தேவன் பிதானவர் அவ்வளவு லவ். இப்போ வந்து அவர் வந்து விட்டுட்டாரா, நீ வந்து என் பேச்சு கேட்கல அதனால நான் போறேன் அப்படி போனாரா? இல்ல. அவர் என்ன பண்ணாரு, அப்போ கூட அவர் வாழ்றதுக்கான ஒரு, ஆனா என்னன்னா அவர் வந்து ஆவில வாழ்றதுக்கு அந்த அவைலபிலிட்டி இல்லாத ஆயிடுச்சு. அவருக்கு அந்த ஜீவ விருட்சோட அவைலபிலிட்டி இல்ல அவருக்கு. ஆனா அவன் மாம்சத்துல வழி பண்ணி கொடுக்குறாரு தேவன். இப்ப என்னன்னா பிலீவ் பண்ண, சரி ஒரு ஆட்டுக்குட்டிய பலி கொடு, அந்த ரத்தத்தினால நீங்க வந்து தூய்மையாகும், அந்த ரத்தத்தினால இப்ப ஆதாம் கேட்டிக்கோ, நான் பாவம் பண்ணிட்டேனே, இப்படி மேல மேல இப்ப மாம்சத்துல அவ்வளவு என்ன ஆகும், சின் நேச்சர் மேல. இப்ப அவங்க நமக்கு வந்து கொஞ்சம் இதான் தப்பாயிட்டாலோ இல்ல ஜெபம் பண்ணலன்னா கூட கொஞ்சம் நமக்கு எப்படி ஆயிடுது, ஒரு மாதிரி பேர்டன் ஆயிடுது. அப்ப அவருக்கு எவ்வளவு பேர்டனா இருந்திருக்கும் இல்லையா? அப்ப அந்த பேர்டன்ல இருந்து ஆண்டவர் வந்து சரி ஓகே இந்த பேர்டன்ல இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டா அந்த ஒரு சாக்ரிஃபைஸ், அந்த ரத்தத்தை கொடுத்துட்டு அது. ஆனாலும் வந்து அது வந்து அந்த சாட்டிஸ்பாக்சன் கொடுக்கல. இப்போ அப்ப என்னன்னா அது பலி கொடுக்கும்போது ஓகே நான் பலி கொடுத்துட்டேன், என் பாவம் எல்லாம் போச்சு, ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஓகே. இப்போ இயேசு அதாவது பாடி ஹேஸ் டு பி broken, அந்த சரீரம் உடைக்கப்படணும். அப்படிதான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஆட்டுக்குட்டியோட சரீரம் உடைக்கப்படுது, சாக்ரிஃபைஸ் பண்ணுது. இப்ப நம்ம இயேசுவோட இதுக்கு வரலாம். There is life in Jesus. இயேசுக்குள்ள தூக்கம் வருதா? தூக்கம் தான் முன்னாடி வந்து உட்காரணும். ஆனா இது கவனிக்காம வைக்கிறாங்க. இது வாழ்க்கைக்கு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாருமே கத்துக்க மாட்டோம், எல்லாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது சத்தியம். Praise God. பாடி, அதாவது சரீரம் உடைக்கப்படும். இயேசுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டு இல்லையா? இயேசுக்குள்ள ஜீவன் உண்டு. இப்ப அது உடைக்கப்படும் போது ஜீவன் வெளியில யாருக்கு வருது? Praise God. Hallelujah. So for those who eat and drink without discerning, அதாவது இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு வந்து நம்ம அதாவது இப்ப நம்ம வந்து இன்னைக்கு கம்யூனியன்ல இருக்கிறோம். இப்ப இந்த கம்யூனியனோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும். இது இம்பார்ட்டன்ஸ் தெரியாம நம்ம வாழ்ற எவ்வளவு பேர் இன்னைக்கு சும்மா வாழ்ந்து இருக்கோம். இந்த கம்யூனியன்ல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்ப வந்து the body has to be broken. இதை உடைக்கப்படணும். இயேசு சொல்ல பிக்கப்படணும். அந்த வசனத்தை எடுக்கலாம். அதாவது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 24வது வசனம். 11, 20, 23, 24 படிங்க. 1 கொரிந்தியர் 11:24. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு யாரு பிக்கணும்?
சரீரம். இயேசுவோட பாடி மஸ்ட் பி broken. இயேசுவோட சரீரம் பிக்கப்படணும். நீங்கள் வாங்கி புசியுங்கள். அதை நம்ம இப்போ தேவனோட லைஃப் உள்ள ஒரு ஜீவன் இருக்கு, ஒரு லைஃப் இருக்கு. இப்ப அது பிக்கப்படும் போது அதை நான் என்ன பண்ணோம், வாங்கி. இப்ப அது வெளியில ஜீவன் உள்ள இருக்கிற ஜீவன் இப்ப என்ன ஆகுது, வெளியில வருது. இப்ப இது யார் எடுத்து சாப்பிடணும், அந்த ஜீவனை தெரிந்த ஜீவன் விருட்சம் லைஃப். அதாவது என்ன அது பட்சமா விருட்சத்தின் ஜீவ விருட்சம், ட்ரீ ஆஃப் லைஃப். ட்ரீ ஆஃப் லைஃப் அவைலபிள் இல்லாம ஆயிடுச்சு ஆதாம் காலத்துல. இப்ப இயேசு அவருக்குள்ள இருக்கிற அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் பிட்டு யாருக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்குறாரு. ஈட் போதும். உலகத்தின் அந்த கண்மூடித்தனம் பிளைண்ட்ல நீங்க நடந்தது போதும். enough walking on with your sight. உங்களோட கண் பார்வையில பாக்குற காரியங்களை நம்பி வாழ்ந்தது போதும். எடுத்து சாப்பிடுங்க. இதோ பிக்கப்படுகிற சரீரம். eat my life giving tree. புரியுதா? ஆதாம் அந்த மாதிரி கண்மூடித்தனமா இருந்திருக்கலாம். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருக்குது. நம்ம இனி கண்மூடித்தனமா இருட்டுல நடவாமல், பார்க்க தரிசனத்தில் நடவாமல், என்ன விசுவாசம் நடங்க, லைஃப் கிவிங் ட்ரீய ஜீவ விருட்சத்தை சாப்பிடுங்கன்றாரு. இதுதான் இதுக்கு அர்த்தம். அதாவது அப்ப இது சாப்பிடுறது நோவில ஜீவ விருட்சம். நம்ம தினமும் மீல் சாப்பிடலாம், நம்ம மீனாவே சாப்பிடலாம், தினமும் எடுக்கலாம் நம்ம வீட்டுல. இதை சாப்பிடும் போதெல்லாம் நான் ஜீவ விருட்சத்தை சாப்பிடுற ஞாபகம். இதுதான் ரிமெம்பர்ன்றாரு. ஞாபகம், நினைவு கூறுங்கள். என்னதுக்கு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுத்திருக்கிறேன். இது சாப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு நோய் இல்லை, உங்களுக்கு சாவு இல்லை, உங்களுக்கு சாவும் இல்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, வெறுமை வெறுப்பு எதுவுமே. இது சாப்பிடும்போது தினமும் சாப்பிடுங்க. இதை சாப்பிடும்போது நீங்க என்ன பண்ணி, இது சாப்பிடுறதுனால என்ன நினைவு கூறுறீங்க, எனக்கு நோவு இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு போராட்டம் இல்லை, எனக்கு வெறுமை இல்லை, எனக்கு வெறுப்பு இல்லை, எனக்கு மன்னிப்பு இல்லாத தன்மை இல்லை. படிமா. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா. யாருடைய சரீரம்? நமக்காக உடைக்கப்படுகிற சரீரம். இப்போ ஜீவ விருட்சத்தை தேவன் வச்சாரு, ஆதாம் புரிஞ்சுக்கல. ஆனா அதே ஜீவ விருட்சத்தை இயேசுக்குள்ள வச்சாரு. அந்த இயேசுவோட சரீரம் பிக்கும் போது நமக்கு வந்துச்சு இந்த ஜீவ விருட்சம். இப்ப அதை நம்ம எடுத்து அந்த ஜீவ விருட்சம் என்ன பண்ணுமா, சாப்பிடணும். எவ்வளவு பேர் சாப்பாடு இருக்கிறோம், எவ்வளவு பேர் நோவுல இருக்கிறோம், எவ்வளவு பேர் பிரச்சனையில இருக்கிறோம், எவ்வளவு பேர் சமாதானம் இல்லாம இருக்கிறோம், எவ்வளவு பேர் வெறுமையில இருக்கிறோம். சாப்பிடணும். பிக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும். இனி உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. பிரைஸ் காட். ஹalleluya. அதே 30ல படிமா. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம், நான் கூட நினைச்சிருக்கிறேன். ஓகே, ஃபேக்டர் தான். அதாவது நம்ம பாவத்துல இருந்து நம்ம நன்மை எடுத்தாக்கா அது என்னது, வியாதி வருது. இன்னைக்கு குடிச்சிட்டு நாளைக்கு போய் நன்மை எடுத்தா வியாதி வருது. அது இல்ல. பரிசுத்தமா அது நன்மை எடுனாக்கா அது இன்னைக்கெல்லாம் முடியாது. பரிசுத்தமா இருக்க முடியுமா? கர்த்தரோட கிருபை இல்லாம அவரோட ரத்தத்துல நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதாலும் நம்மளால பரிசுத்தமா பர்ஃபெக்டா இருக்க முடியாது இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? நோய் இல்லாம இருங்கன்றாரு. அதாவது நம்ம உலக பிரகாரம் போகும்போது சாத்தானோட பேக்கேஜ் நோவு. ஆவியில வாழும்போது பரிசுத்தாவியோட கர்த்தருடைய ஆவியில நம்ம வாழும்போது, ஃப்ளஷ்ல இயேசு கூட வாழும்போது, அந்த ஜீவ விருட்சத்தை புரிஞ்சு வாழும்போது பேக்கேஜ் என்ன? ஹெல்த். ரெண்டு விதம் எகெயின்ஸ்ட். அப்ப உலக பிரகாரமா நம்ம வாழும்போது சாத்தானின் பேக்கேஜ் சிக்னஸ். தேவனோடு பரிசுத்தாவியோட ஆவியில நம்ம ஃப்ளஷ்ல நம்ம ஆவியில வரும்போது அவரோட பேக்கேஜ் ஹெல்த். அப்ப அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? That is why many among you are weak and sick and number of you have fallen asleep. படிமா தமிழ்ல. இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். அப்பனா எபிலிட்டி, அதாவது டிசைன் பண்ண ஓன், அதாவது நம்மளோட ஓன் எபிலிட்டில கெட்டது நல்லதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். யாரு? ஆதாம்ல இருந்து. இப்ப ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த ஜீவ விருட்சம் போயிடுச்சு. இப்ப அவருக்கு என்ன மரம் இருக்குது? நன்மை தீமையை அறிந்து கொள்ற மரம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப நம்ம என்ன ஆயிடுச்சு, உலகத்துல ஓன் எபிலிட்டி, நம்மளுடைய சுயத்துல ஓன் எபிலிட்டில ஓன் ஸ்ட்ரென்த்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இது நல்லது, இது கெட்டதா இருக்கலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அங்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருது. ஐ ஆம் who he is. யாரோட அடையாளம் அது? ஐ ஆம் who I am யாரோட அடையாளம்? தேவன். அப்ப அவரோட அடையாளம் நமக்கு ஐ ஆம் who he is. கரெக்டா? அப்போ ஐ ஆம் ஸ்ட்ராங்.
நீ வந்து ஆவில வாழ்ந்தனா நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன், ஏன்னா அவரோட அடையாளத்துல நான் இருக்கிறேன். இப்ப நான் ஆவில வாழணும்னா எனக்கு பிரச்சனை, ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் ஸ்ட்ராங். இப்ப உலக பிரகாரமா இப்ப இதுதான் நன்மையும் தீமைக்கான மரத்துக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அதாவது குட் அண்ட் பேட் கண்ட்ரியோட எக்ஸாம்பிள், ஐ ஆம் டயபெட்டிக். யார் கண்டுபிடிச்சது? who found that? யார் கிரியேட் பண்ணது? இந்த இன்ஃபர்மேஷன் எங்க வந்துச்சு? ஆண்டவர் சொன்னாரா? லைஃப் கிவிங் ட்ரீ அது இல்லையே. அவர் என்ன சொல்றாரு? அதனால நீங்க நோயில ஆயிடாதீங்க. அப்போ யார் கண்டுபிடிச்ச நோய்? அப்ப என்ன சொல்றாரு? அந்த ஜீவன், பிற்கப்பட்ட அந்த ஜீவனை நீங்க சாப்பிடாம நோயில ஆயிடாதீங்க. அப்ப அந்த நோய் எங்க இருந்து வருது? ஜீவ விருட்சத்துல இல்ல நோய். அப்போ எங்க? நன்மை தீமை அறிஞ்சுக்கிற உன்னோட சுய எபிலிட்டில நீங்க கண்டுபிடிச்சணுமோ. எங்க இருந்துச்சு டயபெட்டிக்? பைபிளையும் இல்ல, ஆண்டவர் சொல்ல. ஐ ஆம், அப்ப அடையாளம் என்ன? ஐ ஆம் டயபெட்டிக், ஐ ஆம் a cancer patient, ஐ ஆம் வீக். நீ சொல்றாங்களா நீங்க எல்லாரும்? ஏன்னா இதுவா பேசுறாங்க. ஐ ஆம் டயபெட்டிக் ரொம்ப ஆறாம சொல்றாங்க தான். ஐ ஆம் டயபெட்டிக். யாரு ஞானஸ்தானம் கொடுத்து வச்ச பேரு? ஐ ஆம் டயபெட்டிக். யாரோட அடையாளம்? யாரோட அடையாளம்? நீங்க அசியூம் பண்ணிப்பாங்க. யாரோட அடையாளம்? எங்க வந்துச்சு? அதுதான் நன்மை தீமையை அறிஞ்சுக்கிற நம்மளோட எபிலிட்டி, ஓன் எபிலிட்டி. ஆண்டவர் சொல்றாரு, இதுல இருந்து நீங்க வெளியில வாங்கும். ஒருவேளை ஆடம் வந்து அங்க தவறிட்டாரு, அவருக்கு ட்ரீ இல்லாம போயிடுச்சு, அதாவது ஜீவ விருட்சம் இல்லாம போயிடுச்சு, அவங்க அவைலபிள் இல்லை. பட் இப்போ இயேசு என்ன பண்ணாரு நமக்கு? இயேசு சொல்றாரு, என்னோட பிக்கப்பட்ட சரீரத்தை நீ சாப்பிடு, பலமாயிரு. இது தெரியாம தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நமக்கு கண் தெரியல, நமக்கு தெரியல. இயேசுவோட ஒரு பிக்கப்பட்டிருக்காரு, அது நமக்கு வந்துக்குது ஸ்ட்ராங், நமக்கு கண் தெரியல ஆயிட்டு இருக்குது. அதனாலதான் நான் இன்னைக்கு என்னோட அடையாளத்தை, உலகத்தின் அடையாளத்துல வாழ்ந்துன்னு இருக்கிறேன். எங்க நினைச்சு இந்த இன்ஃபர்மேஷன்? இது சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும். தண்ணி நைட் 10 மணிக்கு தண்ணி சில்லுனா ஊத்திக்கினா, கோல்ட் வாட்டர்ல தண்ணி ஊத்திக்கினா கோல்ட் ஆயிடும். யார் சொல்லி கொடுத்திருந்து? நன்மையும் தீமையும் அந்த அறிந்து கொள்ற ட்ரீ சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகம் கண்மூடித்தனமா ஆயிட்டு நம்மளே இப்ப எனக்கு தெரியல, கண் தெரியல, இப்ப ஆவில இல்ல, எது நல்லது எது கெட்டு எனக்கு எப்படி தெரியும்? நம்மளே என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு? இப்ப பாருங்க எக்ஸாம்பிளுக்கு, இப்ப பிறவில ஒரு பிளைண்டா இருக்கிறன்னு வச்சுக்கோங்க. கலர் தெரியுங்களா உங்களுக்கு? கலர் தெரியுமா? இப்ப பிளைண்ட்ல எப்படி கலர் கண்டுபிடிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஆயிட்டோம், பிளைண்ட் ஆயிட்டோம். அதனால இது எது நல்லது எது கெட்டது நமக்கு தெரியல. இன்னைக்கு தெரியாம இதுவா இருக்கலாம், இதுவா இருக்கலாம், இது சாப்பிட்டா இப்படி இருக்கலாம், இது சாப்பிட்டா யார் கண்டுபிடிச்சிருந்து? அப்ப நம்ம பேச்சுல நம்ம வந்து எவ்வளவு கான்சியஸா இருக்கிறோம்னா, இது சாப்பிட்டா நல்லது, இது சாப்பிட்டா கெட்டது, இதுனா கோல்ட் ஆகும், அதனால ஹீட் ஆகும், இது அந்த அப்போ ஃபியர் ஸ்பிரிட் நமக்குள்ள எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் நம்ம இன்ஃபர்மேஷன், உலகத்துக்கான இன்ஃபர்மேஷன், லைஃப் பேட் குட் அண்ட் பேட் ட்ரீ கொடுத்த இன்ஃபர்மேஷன், உலக பிரகாரம் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம்னா எல்லாமே உலக பிரகாரத்தா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இது நல்லது இது கெட்டது, இது நல்ல நாள் இது கெட்ட நாள், இது செய் அது செய், அது பண்ணி இது பண்ணி, இப்படி யார் கொடுத்தது? ரொம்ப சிம்பிளான வார்த்தை. அவர் நம்ப பலமா வாழும், ஸ்பிரிட்ல வாழும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் எப்படி வரோம்? மாம்சத்துல வாழும். எது நல்லது எது கெட்டது நம்மளே கிரியேட் பண்ணி இன்னைக்கு மாம்சத்துல வாழும். எத்தனை பேர்? அப்ப ஆர்டர் சொல்றாரு. இப்போ வந்து எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் வந்து எனக்கு நான் வீக்கா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு சொல்லிட்டு, அதாவது நீ வந்து குட் அண்ட் பேட் ட்ரீய பார்த்துன்னு இருக்கிற, கமான் போய் ஜீவன் விருட்சம், ஜீவ விருட்சம், அதாவது லைஃப் கிவிங் ட்ரீய பாரு சொல்லணும்னு இருக்கும். யார் லைஃப் கிவிங் ட்ரீ? ஜீவ விருட்சம் யார் நமக்கு? ஜீசஸ். அவரை பாரு, நோயே இல்லை. நீ எங்க பாத்துக்கிற? இன்னைக்கு யாரா எனக்கு நோவு இருக்குது, நான் வீக்கா இருக்கிற, இந்த பிரச்சனை எனக்கு, அந்த பிரச்சனை எனக்கு, ஐ ஹேவ் திஸ் ஐ இருக்கிறோம். எல்லாருமே இன்னைக்கு எந்த மரத்தை பாத்துக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்? குட் அண்ட் பேட், நன்மை தீமை மரத்தை பார்த்து நிற்கிறோம். அது யாருடைய மரம்? தேவனோட. சாத்தான் கொடுத்திருக்கிற வழி. இன்னைக்கு எல்லா கிரியேஷன், இன்னைக்கு எல்லாரும் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே உலக நன்மை தீமையும் கொடுக்குறோம். இன்னைக்கு நான் பேசினுக்கிறது ஏதாவது உங்களுக்கு தொடர்படுது, ஏதாவது யோசிக்க முடியுதா? அதாவது இது இப்படி இருக்குதுன்னு புதுசா ஏதாவது ஃபீல் பண்றீங்க? இன்னைக்கு கத்து கொடுத்துருக்கிற இந்த காரியம் என்ன தோணுது? என்ன தெரியுது உங்களுக்கு? வாட் ஆர் யூ லேர்னிங்? என்ன கத்துன்னு இருக்கிறீங்க? ஆவியில வாழணும், வார்த்தை என்ன கத்துன்னு இருக்கோம்? ஒரு மனுஷன் நோவு இல்லாம வாழ முடியுமா? முடியாது. நீ எப்போ ஜீவ விருட்சத்தை பார்க்கறியோ அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது அதுக்குதான் எல்லாரும் நோவா விழுறீங்க. அப்ப நோவா இல்லாம இருக்க முடியுமா? முடியாது.
நான் அதாவது நோய் வராது, நான் டாக்டர்ஸுங்க வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்லல. வீடியோ வேற போயின்னு இருக்குது. அதெல்லாம் இல்லை. டாக்டர்ஸுங்களும் அவங்க படிச்சு அவங்க வராம தெரிஞ்சு வராம. நான் சொல்லிக்கிறது ஆணுடைய விசுவாசம். நீ வாழ்ந்தா நீ இருக்கலாம், இல்லைன்னா ஒண்ணு ஆணுடைய ஃபேத் இருக்கணும், இல்லைன்னா மெடிக்கலை சார்ந்துதான் இருக்கணும். வேற வழி இல்லை நமக்கு. ஓகே, ஸோ மெடிக்கல் எல்லாமே இன்வென்ட் பண்ணது எல்லாமே நம்ம நன்மைக்கு தான். அது நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஓகே, நோவு இருக்கணும், போய் மெடிசன் எடுத்துதான் ஆகணும், போய் தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா அது வரும் முன்னாடி நம்ம ஜீவ விருட்சத்தை பாருங்கன்னு, இயேசுவை பாருங்க, பிக்கப்பட. அப்போ இயேசு உடைக்கப்படும் போது நம்மளும் உடைக்கப்படுறோம், நம்மளோட சரீரமும் உடைக்கப்படுது. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, தேவன் ஜீசஸ் வாஸ் புட் டு டெத் இல்லையா, அப்ப நம்ம ஃபிளஷ் என்ன ஆகுது, அவர் போல புட் டு டெத். அப்ப நம்மளோட சரீரமும் உடைக்கப்படுது. இப்ப அவர் ஆவியில என்ன ரிசரக்டர், நாமள என்ன ஒரு ஆவியில. அதுக்குத்தான் தேவன் வந்து ஜீவ விருட்சத்தை கொடுத்தாரு. ஆவியில நீங்க வாழுங்க, ஒரு நன்மை தீமை அறிஞ்சுக்காதீங்க. நீங்க அறிஞ்சுக்கிறதுனால இவ்வளவு நாள் பிரச்சனை, நமக்கு இவ்வளவு போராட்டம் வாழ்க்கையில. ஃப்ரீயா இருந்து பாருங்களேன், ஆவியில வாழ்ந்து ஏசு ஐயா. அப்போ எனக்கு ஐடென்டிட்டி என்ன நம்ம இது, I am who he is. I am who he is. Praise God. Hallelujah. அப்ப நம்ம அடையாளம் என்ன இன்னைக்கு? I am strong. எத்தனை பேர் இன்னும் இதை இந்த வாரம் சொல்லப்படுது? உண்மையாவே சொல்றேன், போன வாரம் முழுவதும் நான் இதை சொல்லில இருந்தேன். எனக்கு எவ்வளவு காரியங்களால எனக்கு சமாதானமும் எனக்கு புரிய முடிஞ்சிச்சு. இதெல்லாம் ஒண்ணு வந்து தீமையா எனக்கு ஏதாவது ஒண்ணு யோசிக்கும் போது டக்குன்னு ஐயம் யாரோட புள்ள நீ அடையாளத்தை எனக்கு எடுத்துக்காங்க. அந்த அளவுக்கு நான் மெடிடேட் பண்ணுவேன். இன்னைக்கு நம்ம இந்த ஜீவ விருட்சம்னா என்ன, நன்மையும் தீமையும் அறிந்து கொண்ட அந்த ட்ரீனா என்ன, ஏன் ஆதாம் அங்க பார்க்காதன்னா ஆண்டவர், ஏன் சுயத்துல போயிடாதீங்க. உங்களோட சொந்த எபிலிட்டில இது எதுவுமே இல்லை, இது நல்லது இது கெட்டது எதுவுமே இல்லை. ஆண்டவர் படிச்சதெல்லாம் நல்லதுதான். அவருக்கு எது பிடிக்குமோ ஆவில பேசி பாருங்க, ஆவில பேசி பாருங்க, ஸ்பிரிட்ல வாழணும் ட்ரை பண்ண. ஐ ஆம் ஹூ ஐ ஆம். என்னம்மா தமிழ்ல, இருக்கிறவராய் இருக்கிறேன். அவரோட பிள்ளைங்க நாமும் இருக்கிறவராய் இருக்கணும், அவரை போல இருக்கணும். Praise God. Praise God. Hallelujah. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், when you eat the fruit of life, அப்போ என்னன்னா எவ்வளவு ஜீவ விருட்சத்தை சாப்பிடுறீங்களோ. யார் ஜீவ விருட்சம்? என்ன வார்த்தை. நீங்க எவ்வளவு அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடுறீங்களோ உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அந்த ஜீவ விருட்சத்தின் நாலேஜ், அவரை அறிஞ்சுக்கிற அந்த விஸ்டம். இயேசு கூட சின்னதுல இருந்து அவர் என்ன அறிஞ்சு அவரும் படிச்சாரு. அவரும் படிச்சு 12 வயசுல போய் பேசுறாரு. ஓகே, அப்ப நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிறோமோ, எவ்வளவு படிச்சு ஜீசஸ் கிரீவ்னு இருக்குது. அப்ப நம்மளும் வந்து டக்குன்னு எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வளரணும், ஞானத்துல வளரணும். நீ எவ்வளவு ஜீவவிருட்சத்தை சாப்பிடுறியோ, ஜீவவிருட்சத்தை எவ்வளவு சாப்பிடுறியோ அவ்வளவோ அவரோட அன்பை நீ புரிஞ்சுக்குவேன். அவருடைய அந்த எபிலிட்டி நம்ம புரிஞ்சுக்குவோம், அவரோட நாலேஜ புரிஞ்சுக்குவோம். அது புரிஞ்சுக்க நம்ம பார்த்துக்கிற பாரு, கண்ணில் பார்த்து நடக்கிற பாரு, அந்த நன்மை தீமை அந்த மரத்துல இருந்து விலகுவோம். ஒருத்தர் சொல்றான் உனக்கு வந்து இப்படி இருக்குது, இப்ப என்ன சொல்றாங்க, நீ மெலிசா இருக்கிற, ரொம்ப வந்து மெலிசா இருக்கிற, போய் செக் பண்ணி பாருங்க. அப்ப என்னன்னு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். குட் அண்ட் பேட் ட்ரீ இல்லையா, இதுதான் எக்ஸாம்பிள். குட் அண்ட் பேட் ட்ரீ. அப்ப மனுஷன் பேசுறதெல்லாம் எங்க வந்து யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பேசுறானா அவன் யோசிச்சு பாருங்க, எந்த மரத்துல இருந்து வருது? நன்மை தீமை மரத்துல இருந்து வருதா? அங்கே இல்ல, இல்ல. யானோட பலமா வச்சிருக்காரு. நான் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு இருக்கிறேன், நான் பலமா இருக்கிறேன், நான் வாழ்நாள் பலனா இருப்பேன். எந்த நோயோ இந்த நோய் இருந்தாக்கா மெலிசாயினே இருக்குவாங்க. எங்கன்னு வந்துச்சது? ஒருவேளை நீ மெடிசைனுக்கு இது காரணமா இருக்கலாம். பாருங்க எப்படி போடுது தாட்ஸ். அப்ப நானா ஒருவேளை இப்படி இருக்கலாமோ இல்லையா? அப்ப எங்க வந்துச்சு இந்த பேச்சு? எங்க வந்துச்சு இந்த பேச்சு? எங்க வந்துச்சு? மெலிசைனே இருக்குதுனாக்கா எதனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும், அதனால மெலிசைனே இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. எங்க வந்துச்சது? குட் அண்ட் பேட் ட்ரீ. இப்ப நீங்க எக்ஸாமின் பண்ண ஆரம்பிங்க. இனி உங்க லைஃப்ல இன்னில இருந்து யாரெல்லாம் உங்கள்ட்ட பேசுறாங்களோ எங்கிருந்து வந்துச்சுன்னு எக்ஸாமின் பண்ணுங்க. நன்மை தீமையில இருந்து வருதா இல்ல ஜீவ விருட்ச மரத்துல இருந்து வருதா? இயேசுவின் வருது. அப்ப நான் என்ன சொல்றேன், நான் ஜீவ விருட்சம் சாப்பிட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நன்மை தீமை எனக்கு வேண்டாம், நான் ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு லைஃப் கிவிங் ட்ரீ நான் சாப்பிட்டுக்கிறேன், இயேசு நான் சாப்பிட்டுக்கிறேன், பிக்கப்பட்ட சரீரத்துல நான் ஜீவன் எடுத்துன்னு இருக்கிறேன். அதனால நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒரு நோவு என்கிட்ட வராது. உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் மோச போல கண்ணு கூட மங்காம நான் அவருக்காக விசேஷம் சொல்லி ஊழியர் செய்ய கடைசி மூச்சு வரைக்கும் அவரை அறிஞ்சு தெரிஞ்சு, நாளைக்கு நான் சாகுறேன், இன்னைக்கு என் சாவை தெரிஞ்சுதான் நான் சாகு. எங்கன்னு வந்துச்சு? ஜீவ விருட்சத்துக்கு. நம்ம பேச்சு ஜீவ விருட்சத்தின் பேச்சா இருக்கு.
எப்படி இருக்கணும்? லைஃப் கிவிங் ட்ரீயா இருக்கணும். ஏய் லூசு லூசு எங்க வந்துச்சு? சின்ன சின்ன வார்த்தையில கூட சொல்றேன் பவர் இருக்கு. லூசு மாதிரி பண்ணாத. எங்க வந்துச்சு இந்த பேச்சு? எங்க வந்துச்சு? பிரிச்சு சொல்லுங்க பாக்கலாம். எங்க வந்துச்சு? நன்மை தீமை. ஒரு புள்ள மக்கள் யூ ஆர் பிரில்லியன்ட். இது எங்க வந்துச்சு? அப்ப இன்னில இருந்து உங்க வீட்டுல யார் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க எக்ஸாமின் பண்ணுங்க. இது எங்க வந்துச்சு? அங்கேயே அப்ரூவ் பண்ணுங்க. எனக்கு வெறுமையா இருக்குது, எனக்கு இப்பெல்லாம் வெறுமையா இருக்குது, தனிமையா ஃபீல் பண்றேன். எங்க வந்துச்சு? ஏன்னா நமக்கு நிரம்பி ஒருத்தர் இருக்கிற வந்துச்சு. அப்படி எக்ஸாமின் பண்ணு. அப்ப பொய் சொல்றான் சாத்தான். இவனுக்கு யாரும் இல்ல, நீ வெறுமையா இருக்கிற, நீ அப்படி நீ இப்படி பொய் சொல்றான் சாத்தானு. தூக்கி போடு. எங்க வந்துச்சு? நன்மை தீமைன்னு வந்துச்சு. ஐயோ இவ்வளவு பிரச்சனை, இந்த ஒரு விசேஷத்தை நான் நடத்தி முடிக்கிறதுக்கோ என்ன பாடுபட போறேனோ. எங்க வந்துச்சு? என்ன யார் பாடுபடுறது நமக்காக? யார் பாடுபட்டு ஒரு ஒட்டிக்கப்பட்ட என்ன கொடுத்தாரு நம்மளுக்கு? ஜீவ வெளிச்சத்தை கொடுத்தாரு. அப்ப எங்க வந்துச்சு இந்த போராட்டம்? எங்க வந்துச்சு டென்ஷன்? எங்க வந்துச்சு குழப்பம்? ஒருத்தர் சொல்லுவாங்க நீ எப்படிதான் சமாளிக்க போறியோ இன்னும் இவ்வளோ. எங்க வந்துச்சு? நீங்க சொல்லுங்க நன்மை தீமை மரம் எனக்கு வேண்டாம், போயிடு. ஜீவ விருட்சம் என்னோட இருக்கிறாங்க. யாருக்கு நம்ம கூட சாப்பிடலாமா? அதுதான் ஜீவ விருட்சம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.